சகோதரர் ஸ்டான்லி மோகன் அவர்கள் கடந்த 43 வருடங்களாக ரோமர் 15:21 படி கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கூட அறிந்திராத மக்களுக்கு இயேசுவை அறிவித்தும் சமூக நலப்பணிகள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் வருகிறார். வருடத்திற்கு 2 முறை வட இந்தியா சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். திருச்சபைகளிலும் எழுப்புதல் கூட்டங்களிலும் வாலிபர் மத்தியிலும் கர்த்தருடைய செய்தியை ஜெபத்துடன் பகிர்ந்து வருகிறார். இதோ அவருடைய செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களோடு தியானிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 1 வசனங்கள் 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் பிரியமும் இரவும் பகலும் தியானமும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவசியம் என்பது மிக அழகாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தின் மீது, இந்த வேத புஸ்தகத்தின் மீது பிரியமும் இரவும் பகலும் அதன் மீது தியானமும் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது எப்படிப்பட்ட பாக்கியம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் செழிப்பை தந்து செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்யும். நாம் செய்கிற அனைத்து காரியங்களையும் வாய்க்க செய்யும். வேதத்தின் மீது பிரியமும் இரவும் பகலும் தியானமும் இருந்தால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், அநேகர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் எதை தொட்டாலும் அது துலங்குவதில்லை. நான் எந்த ஒரு காரியத்தை செய்து என் வாழ்க்கையில் நான் முன்னேறலாம் என்று விரும்பினாலும் அது நடப்பதில்லை. நான் செய்கிற எந்த ஒரு காரியமானாலும் அது வாய்க்கப்படாமற் போய்விடுகிறது. அதில் பலன் கிடைப்பது என்பது அரிது என்கிற நிலை என்று அநேகர் வருத்தப்பட்டு கொள்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து தியானித்து வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல கால்வாய்களின் ஓரமாக, எப்பொழுதும் நீர் சென்று கொண்டிருக்கிற கால்வாய்களின் ஓரமாக காணப்படக்கூடிய இலைகள் உதிராத செழிப்பான, அந்தந்த காலத்தில் பூக்கும் காலத்தில் பூத்து இலையுதிர் காலத்தில் இலையை உதிர்த்து காய்க்கும் காலத்தில் காய்த்து கனி தரும் காலத்தில் கனியை தந்து எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு மரத்தை போல இருக்கும் என்று மிக தெளிவாக இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, என்னுடைய சிறு வயதில் என்னுடைய தாயார் என்னுடைய பாட புஸ்தகத்தை, நானும் என்னுடைய தம்பியும் 2 பேரும் எங்களுடைய பாட புஸ்தகங்களை திறந்து படிக்க ஆரம்பிக்கும் முன்பு வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்த பின்புதான் நாங்கள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார்கள். அதை நாங்கள் செம்மையாக பின்பற்றுகிறோமா என்பதையும் அவர்கள் மிக கண்டிப்பாக கவனிப்பார்கள். ஆரம்பத்தில் அது மிகவும் கசப்பாக இருக்கும். என்ன இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து அநேக காரியங்கள் புரியக்கூட மாட்டேங்கிறது என்று வருத்தமாக இருக்கும். ஆனால் பின் நாட்களில், வாலிப நாட்களில் 20, 21 வயது ஆகும் பொழுது இந்த வேதமே கதி என்று இந்த வேதத்தின் மீது மூழ்கக்கூடிய ஒரு
நல்ல மனது எனக்கு வந்தது. அதற்கு காரணம், என்னுடைய தாயார் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இளம் பருவத்திலிருந்து வலியுறுத்தி வந்ததன் விளைவு. ஆக கடந்த 44 ஆண்டுகளாக இந்த வேத புஸ்தகத்தை நான் சுமக்கிறேன், வாசிக்கிறேன், தியானிக்கிறேன். கர்த்தர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறார், வாய்க்கச் செய்கிறார். ஒரு கனியுள்ள மரமாக அந்தந்த நேரத்தில், அந்தந்த சமயத்தில், அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நிலையிலிருந்து நான் செய்து நிறைவேற்ற வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்து நிறைவேற்ற உதவி செய்கின்றார். இந்த வேதத்தை எடுத்து நாம் தினமும் வாசிக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து அதை நாம் வாசிக்க வேண்டும். ஏதோ குறிகாரர் போல எடுத்து பிரித்து ஏதோ ஒரு வசனத்தை வாசித்து எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதா, நன்மை கிடைக்காதா என்று நாம் நினைக்கக்கூடாது. வேத புஸ்தகத்தை கிரமமாக ஆதியாகமத்திலிருந்து வாசித்து கொண்டு வர வேண்டும். அப்படி ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கும் பொழுது போட்டி போட்டு வாசிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் 5 அதிகாரம் வாசித்து விட்டேன் என்று பெருமைப்படுவதிலே பயனில்லை. 5 வசனங்களை மட்டுமே வாசித்தால் கூட அதை ஆழ்ந்து வாசித்து அதை மனதிலே எடுத்துக்கொண்டு அதை குறித்து சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேத புஸ்தகத்தை வாசித்து செல்லும் பொழுது அவசரம் காட்டக்கூடாது. ஒரு முறை நானும் இன்னொரு ஊழியருமாக நாகர்கோவில் பட்டணத்திலே ஒரு முதியவரை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அந்த முதியவர் ஆலயத்திற்கு வந்த இடத்திலே தன்னுடைய முதுமையின் காரணமாக பலவீனத்தினாலே மயங்கி விழுந்து விட்டார். ஆகவே அநேகர் அவரை சென்று பார்த்து விசாரித்து ஜெபித்து வந்தார்கள். நானும் அந்த ஊழியக்காரரும் கூட போயிருந்தோம். அந்த முதியவருடைய மகன் அவரை பார்ப்பதற்காக வந்து அவரோடு தங்கியிருந்தார். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், நான் 17 முறை வேதத்தை வாசித்திருக்கிறேன் என்று மிக பெருமையாக சொன்னார். நாங்களும் சந்தோஷப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய உடல்நிலை குறித்து நாங்கள் விசாரித்தோம். அவருடைய மூத்த மகன் குறுக்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, 17 முறை நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்கிறீர்களே, நம்முடைய வீட்டு காம்பவுண்டு சுவருக்கும் அடுத்த வீட்டு காம்பவுண்டு சுவருக்கும் நடுவிலே ஒரு புளிய மரம் இருக்கிறது. அந்த மரம் அந்த வீட்டுக்காரர்களுக்கா நமக்கா என்கிற ஒரு இக்கட்டான நிலையில் இருந்து 2 வீட்டாருக்கும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது. 17 முறை நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்திருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை குறித்து விட்டுக்கொடு என்று உங்களிடத்திலே பேசவில்லையா என்று அவர் ஆச்சரியமாக கேட்டார். ஒரு வெட்கத்துக்குரிய காரியமாக அந்த முதியவருக்கு, அந்த தகப்பனுக்கு அது ஆகி போயிற்று. இதுதான் வேதத்தை வேகமாக பலமுறை வாசித்து விட வேண்டும், ஓடி ஓடி வாசித்து விட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசித்து விட்டேன் என்கிற பெருமையினுடைய விளைவு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பொறுமையாக இந்த வேத புஸ்தகத்தை ஆரம்பத்திலிருந்து வாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை நான் வாசிப்பேன். அடுத்து சங்கீதம் 51ஐ நான் வாசிப்பேன். கடைசியாக ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தை வாசிப்பேன். அதன் பின்பு அந்த நாளுக்குரிய வேத பகுதியை முறையாக வாசிப்பேன். சில பகுதிகளை வாசிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் மனதுக்குள்ளே ஏற்படும். அந்த பகுதியை விட்டு சீக்கிரமாக நாம் கடந்து போக முடியாது. அந்த பகுதியை வாசிக்க விருப்பம் அதிகமாக ஏற்படும். சில வேளைகளில் பெயர்களாகவே வந்து கொண்டிருக்கும். அதை வேண்டுமானால் நாம் தவிர்த்து விடலாம், இல்லை ஒரு முறை அதை வாசித்து கடந்து செல்லலாம். சில வசனங்கள் மிக அருமையாக நமக்கு புத்தி சொல்கிறவைகளாக, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை கூறக்கூடியவைகளாக, எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கின்ற வார்த்தைகளாக,
சில காரியங்கள், சிலர் செய்த பாவம், அது நிமித்தமான விளைவு, ஆண்டவர் அவர்கள் மீது கொண்ட கோபம். சில ராஜாக்களை குறித்து வாசிக்கும் பொழுது ஆரம்பத்தில் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து மிக நீதியாக நேர்மையாக அரசாட்சி செய்திருப்பார்கள். நாளடைவில் அவர்கள் வீழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்பார்கள். விக்கிரகங்களுக்கும் மற்ற தேவையற்ற காரியங்களுக்கும் தாங்கள் அடிமைப்பட்டு போயிருப்பார்கள். இப்படி அநேக காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். வறுமையில் இருக்கிறவர்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் ஆண்டவருக்கு எப்படி உண்மையாக இருந்தார்கள், அதனால் அவர்களுக்கு கிடைத்த விளைவு என்ன என்று அநேக காரியங்கள் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த வேத புஸ்தகத்தை கிரமமாக, ஒழுங்காக, பொறுமையாக நாம் வாசித்து வரும் பொழுது அதில் அநேக காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் அதை மனதிலே வைத்து நாம் யோசித்து புரியாதவைகளை ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் விளங்கவில்லையே, தெரியவில்லையே, எனக்கு இதை வெளிப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். வேத புஸ்தகத்தை நாம் வாசிப்பது என்பது கர்த்தரை நம்மோடு கூட அனுதினமும் பேச வைக்கும் ஒரு செயல். இந்த வேத புஸ்தகத்தை தினமும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வேத வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசுவார். சில வார்த்தைகள் அப்படியே உடனே உள்ளத்திலே பதிந்து விடும். நாள் முழுவதும் அதை குறித்து நாம் யோசித்து சிந்தித்து தியானித்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தைகள், இந்த வேத புஸ்தகம் மிக அருமையான ஒரு நல்ல வழிகாட்டியாக, நல்ல ஒரு துணையாக நம்மோடு கூட இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1984 ஆண்டு முதல் 86 ஆண்டு வரையிலும் மத்திய பிரதேச மாநிலம் தத்தியா மாவட்டத்திலே உள்ள கிராமங்களுக்கு தினமும் சென்று நானும் என்னோடு கூட உள்ள மிஷனரிகளும், நான் அந்த மிஷனரி பணித்தளத்தினுடைய பொறுப்பாளனாக நான் இருந்தேன், என்னோடு கூட மிஷனரிகள் இருந்தார்கள். நாங்கள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சுற்று வட்டார கிராமங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று ஊழியம் செய்வோம். சுவிசேஷ பிரதிகளை கொடுப்போம், புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை கொடுப்போம், வேத புஸ்தகத்தை கேட்கிறவர்களுக்கு அதை வழங்குவோம். ஒரு முறை மாத்தா டீலா என்கிற அணை இருக்கிற பகுதிக்கு நாங்கள் சென்றிருந்தோம். திரு ராம் அவதார் சிங் என்கின்ற பாதுகாப்பு அதிகாரி, அந்த அணையினுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர், அது டேம் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அந்த மாத்தா டீலா டேமனுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் எங்களை பார்ப்பதற்காக மிக ஆவலோடு நாங்கள் கொடுத்த வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு வீட்டின் முன்னே அவர் நின்று கொண்டிருக்கிறார். நாங்கள் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு சென்றபோது அவர் எங்களிடத்தில் கேட்டு ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கினார். அதை கிரமமாக வாசித்து கொண்டே வருகிறார். நாங்கள் அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் என்று தெரிந்தவுடனே வீட்டின் வாசலிலே வந்து வெளியே நின்று கொண்டார். அது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளின் குடியிருப்பு, ஆகவே பெரிய காம்பவுண்டாக இருக்கும். இந்த காம்பவுண்டுக்கு வெளியிலே அந்த கேட்டுக்கிட்டே வந்து அவர் நின்று கொண்டார். நின்று கொண்டு அந்த புஸ்தகத்தை வைத்து எங்களுக்கு காண்பித்தார். சகோதரர்களே, இந்த புஸ்தகத்தை நீங்கள் எனக்கு வழங்கினீர்கள். நான் பல வேத புஸ்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை நான் இவ்வளவு தூரம் வாசித்திருக்கிறேன் என்று அந்த புக் மார்க்கை எடுத்து காண்பித்தார். இந்த வேத வார்த்தைகள் உயிருள்ளவைகளாக இருக்கின்றன. நான் அதை படிக்கும் பொழுது அனுதினமும் இந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேசுகின்றன என்று சொன்னார். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. அன்பானவர்களே, இந்த வேத வசனம் என்பது, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் என்பது ஜீவனுள்ளவைகளாக இருக்கின்றன, நம்மோடு கூட பேசுகிறவைகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை அனுதினமும் நாம் யாராக இருந்தாலும் சரி, காலையிலும் இரவிலும் மட்டும்தான் என்று அல்ல, நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் இதை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை இந்த உலகத்தில் விசேஷத்த விதமாக நடத்தி செல்லுவார். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு தேவை, அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு தேவை, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும்
வாய்க்க செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் வளர்ந்து வரும் பொழுது, படிக்கும் நாட்களில் நமக்கு வேண்டிய நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல ஞாபக சக்தி நமக்கு தேவை. சிறு குழந்தைகள் வேத புஸ்தகத்தை எடுத்து பாடப்புஸ்தகங்களை வாசிக்கும் முன்பதாக அதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன ஜெபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை தாருங்க சுவாமி, எனக்கு நல்ல அறிவை தாருங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞாபக சக்தியை தாருங்க ஆண்டவரே என்று அவர்கள் 2 வரி ஜெபித்துவிட்டு தங்களுடைய புஸ்தகத்தை, பாட புஸ்தகத்தை எடுப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கல்வியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய கல்வி வாழ்க்கை, அவர்களுடைய பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை ஆண்டவர் வாய்க்கச் செய்வார். அன்பானவர்களே, இப்படி அந்த சிறு பருவத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை வேத புஸ்தகத்தை நேசிக்கிறவர்களாக, பிரியப்படுகிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக நாம் வளர்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை தவறி போவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இந்த வேத புஸ்தகம் அவர்களை வழிநடத்தும். ஒரு செல்வந்தனான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இதே போல சிறு வயது முதல் மிக நேர்த்தியாக வேதத்தை வாசிக்க வைத்து, அதை நேசிக்க வைத்து, அதன் மீது பிரியம் வைக்க கற்றுக் கொடுத்து, அதை தியானிப்பதற்கான காரியங்களையெல்லாம் சொல்லி வளர்க்கிறார். அந்த தம்பி மேற்படிப்புக்காக அவர் இருக்கிற இடத்திலிருந்து தூரமான ஒரு இடத்திற்கு போய் தங்கி படிக்க கடந்து செல்கிறார். அப்பொழுது அந்த தகப்பன், அந்த செல்வந்தனான தகப்பன், அந்த வேத புஸ்தகத்திலே ஆங்காங்கே மிகப்பெரிய தொகை நோட்டுக்களை, ரூபாய் நோட்டுக்களை அங்கே வைக்கின்றார். வெளியிலே தெரியாதபடி வைத்து அதை பொதிந்து அவனிடத்திலே கொடுக்கிறார். அவன் வீட்டை விட்டு விடைபெறுகின்ற நேரத்தில் அவனுக்கு ஒரு புத்திமதியை சொல்கிறார். தம்பி, நீ இவ்வளவு நாளும் வீட்டில் இருந்தாய், வேதத்தை வாசித்தாய், நேசித்தாய், விரும்பினாய், வசனங்களை மனப்பாடம் செய்தாய். இப்பொழுது தூரமான இடத்திற்கு உன்னுடைய மேற்படிப்புக்காக செல்கிறாய். வேத புஸ்தகத்தை வாசிப்பதை தவிர்த்து விடாதே. வேத புஸ்தகத்தை வாசித்து தியானிப்பதை புறக்கணித்து விடாதே. வாலிப நாட்களில் உன்னை அது மேன்மைப்படுத்தி பாதுகாத்து சரியான வழியிலே நடத்தி செல்லும் என்று சொல்கிறார். இந்த தம்பி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருடைய உயர் படிப்பு படிப்பதற்காக தூரமான இடத்திற்கு சென்று விட்டார். குறிப்பிட்ட நாட்கள் கழித்து தன்னுடைய தகப்பனாரிடத்திலே, அப்பா, எனக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக பணம் தேவை, செலவுக்காக பணம் தேவை என்று கேட்கிறார். அப்பொழுது தகப்பனார் சொல்லுகிறார், நீ வேத புஸ்தகத்தை வாசி, உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இந்த தம்பிக்கு ஒரே வேதனை. ஏன்னா என்று சொன்னால், வீட்டை விட்டு போன பின்பு அந்த வேத புஸ்தகத்தை அவர் சுத்தமாக மறந்து விட்டார். அந்த வேத புஸ்தகத்தை பிரிக்கவும் இல்லை, அதை வாசிக்கவும் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை. மீண்டும் தகப்பனுக்கு சொல்கிறார், அப்பா, பணத்தை அனுப்புங்கள், நான் கஷ்டப்படுகிறேன். மீண்டும் தகப்பன் சொல்லுகிறார், நீ வேத புத்தகத்தை திறந்து வாசி, உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி. கடைசியிலே தகப்பன் தன்னுடைய மகன் இருக்கிற இடத்திற்கு வந்து இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து பிரித்து வாசிக்கும்படி சொல்லுகிறார். ஆங்காங்கே மிகப்பெரிய தொகை உள்ள, மிகப்பெரிய லக்கங்கள் உள்ள நோட்டுகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மகன் பார்த்து மிகுந்த துக்கம் அடைந்து, வேதனை அடைந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனோடு கூட சேர்ந்து முழங்கார் படியிட்டு, ஐயோ, நான் தகப்பனை விட்டு தூரமாக நான் கல்விக்காக வந்த பொழுது நான் தேவனை மறந்தேனே, வேத புஸ்தகத்தை புறக்கணித்தேனே என்று மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டு தொடர்ந்து அவன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து அவனுடைய தேவைகள் அனைத்தும் அதிலே சந்திக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆண்டவரை துதித்தான். ஒரு நல்ல தகப்பன் செய்த ஒரு அருமையான செயல். அன்பானவர்களே, இந்த வேத புஸ்தகத்தின் மீது பிரியம் உள்ளவர்களாக, இதை தியானிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுவோமே ஆனால், நாம் எந்தெந்த வயதில் என்னென்ன பொறுப்புகளில் என்னென்ன கடமைகளை நாம் செய்து நிறைவேற்ற அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாக
செய்து நிறைவேற்றும் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இன்று அநேகர் படித்து முடிக்க வேண்டிய நேரத்தில் படித்து முடிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். திருமணமாக வேண்டிய நேரத்தில் சரியான வரன் கிடைக்காமல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஏற்ற நேரத்துக்குள் செல்லாமல் காலதாமதமாகிக்கொண்டே போகிறது. இன்று அநேகர் சரியான வருமானத்துக்கான வழியை தேடி கண்டுபிடித்து கொள்ள முடியாமல், உரிய வேலை வாய்ப்பு கிடைக்காமல், அல்லது தாங்கள் ஈடுபட்டு செய்கின்ற தொழில் வியாபாரம் போன்ற காரியங்களிலே நல்ல முன்னேற்றமும் ஆசீர்வாதமும் லாபமும் பயனும் உயர்வும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அநேக பெற்றோர் தாங்கள் அந்தந்த நேரத்தில் செய்து நிறைவேற்ற வேண்டிய குடும்பத்தின் பொறுப்புகளை செய்து நிறைவேற்ற முடியாமல் கலங்கி போய் தவிக்கின்றார்கள். என்ன செய்தாலும், என்ன முயற்சி எடுத்தாலும் சில காரியங்கள் ஏற்ற நேரத்தில் நடப்பது இல்லை. அன்பானவர்களே, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கும் ஓட வேண்டாம், யாரிடத்திலும் போக வேண்டாம். உங்கள் தேவனிடத்திலே நீங்கள் வந்து உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து கிரமமாக அதை வாசித்து தியானித்து உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாக நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதங்களை கொடுத்து, உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது அவைகளை சந்திக்கக்கூடிய பலனை கொடுத்து, வியாதிகள் வரும் நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் முழங்கார் படியிட்டு ஜெபித்து அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான கிருபையை தந்து, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவராக உங்களோடு கூட இருந்து நீங்கள் கனிதரக்கூடிய ஒரு நல்ல செழிப்பான மரமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அன்பானவர்களே, கடந்த 1981 முதல் 1984 வரை கன்னியாகுமரி மாவட்டத்திலே மேலகிருஷ்ணம்புதூர் என்கின்ற ஒரு சிறிய ஊரிலே உள்ள ஒரு சின்ன திருச்சபையிலே நான் ஊழியராக பணியாற்றினேன். அப்பொழுது அங்கே தாய்மார், பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் அந்த ஆலயத்தில் ஆராதனையில் பங்கு கொள்வார்கள். அந்த ஆலயம் ஒரு சிறிய ஆலயம். அதை துவங்கி 2-3 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. ஆகவே கீழே தரையிலெல்லாம் அருகாமையிலே 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளம் என்கிற கடற்கரையிலிருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து, கடற்கரை ஓரத்தில் உள்ள மண்ணை கொண்டு வந்து இங்கே தரை கால் வைப்பதற்காக போட்டிருப்பார்கள். ஆக தரை கடல் மண்ணால் நிரப்பப்பட்டிருக்கும். கூரை ஓலை கூரை, சைட் ஓரங்கள் எல்லாம் மூங்கில் தட்டிகளால் அடைக்கப்பட்டிருக்கும். கீழே பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கும். எல்லோரும் உட்கார்ந்திருப்பார்கள். வேத புஸ்தகத்தை வைத்திருப்பார்கள். சிறு பிள்ளைகள் அழும்பொழுது அந்த புஸ்தகத்தை எடுத்து, வேத புஸ்தகத்தை எடுத்து அவர்கள் கையிலே கொடுத்து விடுவார்கள். அந்த பிள்ளைகள் அவைகளை தூக்கி போட்டு அந்த மணலிலே போட்டு விளையாடி கொண்டிருக்கும். அநேக வேத புஸ்தகங்கள் இப்படி மரியாதைக்குரியதாக அங்கே வைக்கப்படாமல், உரிய பயன்பாட்டுக்குரியதாக அது கருதப்படாமல், ஒரு விளையாட்டு பொம்மைகளைப் போல அது அங்கே காணப்படும். இதை பார்த்து நான் மிகுந்த வேதனை அடைந்து, இந்த ஜனங்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தை குறித்து என்ன சொல்லி இவர்களுக்கு புரிய வைப்பது என்று நான் யோசித்தேன். யோசித்த போது என்னுடைய ஞானத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம். ஒரு நாள் பிரசங்கத்திலே அவர்களுக்கு சொன்னேன், ஆலயத்திலே 3 வேத புஸ்தகங்கள் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டன. 3 வேத புஸ்தகங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கொண்டன. ஒரு வேத புஸ்தகம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தது, மிக புத்தம் புதியதாக இருந்தது. இன்னொரு வேத புத்தகம் அட்டையும் இல்லை, சட்டையும் இல்லை. அந்த வேத புஸ்தகத்திலே ஆதியாகமத்திலே 5 அதிகாரம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி 7 அதிகாரங்களுக்கு மேல் இல்லை. உருக்குலைந்து போய் அந்த வேத புஸ்தகம் காணப்பட்டது. அடுத்து ஒரு வேத புஸ்தகம் இருந்தது. அந்த வேத புஸ்தகத்திற்கு அட்டை, சட்டை, அனைத்து பக்கங்களும் இருந்தன. அதை பயன்படுத்தி, அதை பிரயோஜனப்படுத்தி அது சற்று அழுக்காக காணப்பட்டது. அந்த வேத புஸ்தகத்தின் உள்ளே உள்ள வசனங்களிலே அநேக வசனங்கள், அருமையான வசனங்கள் எல்லாம் அழகாக கோடிட்டு வைக்கப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட இந்த 3
விதமான வேத புஸ்தகங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கொண்டன என்று சொன்னேன். அதில் முதலாவது வேத புஸ்தகம் என்ன சொன்னது என்று சொன்னால், என்னுடைய வீட்டார் என்னை மிக பத்திரமாக பயபக்தியோடு மார்பிலை அணைத்து வீட்டிலிருந்து வேத புஸ்தகத்தை எடுத்து கொண்டு வருவார்கள். ஆலயத்தில் அப்படியே வைப்பார்கள். வேத பகுதி வேத பாடம் வாசிக்கும் பொழுது கூட என்னை தொடவும் மாட்டார்கள், எடுத்து பிரிக்கவும் மாட்டார்கள். மீண்டும் ஆராதனை முடிந்த பின்பு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் பத்திரமாக அதை அழகாக வைத்து விடுவார்கள். நான் அழகாக இருக்கிறேன் என்று அது சொன்னது. அடுத்த வேத புஸ்தகம் சொன்னது, நான் வீட்டிலும் சரி ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுதும் சரி இந்த வீட்டு பிள்ளைகளினாலே படாத பாடு படுத்தப்படுகிறேன். என்னை பிடித்து இழுத்து கீழே போட்டு என்னை கண்ணா பின்னா என்று புரட்டி நாசம் பண்ணி என்னுடைய அட்டை சட்டை எல்லாவற்றையும் நாசம் செய்து விட்டார்கள். பல பக்கங்கள் உள்ளே கிழிந்து இருக்கின்றன. நான் அழுக்காகவும் அவமானத்தோடும் உருக்குலைந்தும் காணப்படுகிறேன். என்னை எடுத்து சரியான முறையில் இவர்கள் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்துவது கிடையாது என்று அந்த வேத புஸ்தகம் சொல்கிறது. அடுத்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது, என்னுடைய வீட்டார் என்னை வீட்டிலே காலையிலே இரவிலே நேரம் கிடைக்கிற நேரமெல்லாம் எடுத்து வாசிப்பார்கள். அவர்களுக்கு பிரியமான நல்ல வார்த்தைகள் அவர்களால் வாசிக்கப்படும் பொழுது அதை கோடிட்டு வைத்து கொள்ளுவார்கள். என்னை அணைத்து கொள்ளுவார்கள். என்னை முத்தமிடுவார்கள். ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுதும் கூட, இங்கேயும் பிரசங்க நேரத்திலும் சரி, வேதபாடம் வாசிக்கிற நேரத்திலும் சரி, முறையாக வசனங்களை வாசிக்கும் சமயத்திலும் சரி, என்னை சரியாக எடுத்து பயன்படுத்துவார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறேன் என்று சொன்னது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மூன்று வேத புஸ்தகங்கள் பேசின உங்கள் வேத புஸ்தகம் பேசுமையானால், இந்த மூன்றில் எந்த வேத புஸ்தகம் பேசின அந்த சாட்சியை அது சொல்லும் என்று யோசித்து பாருங்கள் என்று நான் கூறினேன். அன்று முதல் இந்த வேத புஸ்தகத்தை நாசப்படுத்தும் காரியங்கள் குறைந்தன. அன்பானவர்களே, அதே காரியத்தை உங்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் வேத புஸ்தகம் உங்களை குறித்து என்ன சொல்லும்? சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஒரு சில வசனங்கள் வேத புஸ்தகத்தை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 119:18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் அனைத்தும் நமக்கு புரிந்து அறிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த காரியத்தை இந்த அருமையான இடத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். இரண்டாவதாக 72வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:72 அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு சொத்துக்களும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் பொன்னும் வெள்ளியும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் கொடுத்த, தேவன் கொடுத்த அவனுடைய வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகமே நமக்கு மேலான ஒரு பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அருமையான வசனம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து சங்கீதம் 119:92 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119:92 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். துக்கமான நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். துக்கம் நிறைந்த நேரத்தில் நாம் எங்கேயும் போக வேண்டிய அவசியமில்லை. இந்த வேதத்தை எடுத்து புரட்டி வாசிக்கும் பொழுது அந்த வேதம் நமக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், துக்கத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரும் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 97வது வசனத்தை நாம்
வாசிக்கும் பொழுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் என் தியானம், நாள் முழுவதும் என் தியானம். சங்கீதக்காரன் கொடுக்கிற சாட்சி, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். உண்மையிலேயே பிரியமாயிருக்கிறவர்கள் தான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சங்கீதம் 119, 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீணான சிந்தைகள், வீணான யோசனைகள், வீணான எண்ணங்கள், அவமானமான காரியங்கள், இவைகளெல்லாம் வரும் பொழுது அவைகளை புறந்தள்ளிவிட்டு நான் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். வேத புஸ்தகத்தை எடுத்த உடனே என்னால் வாசிக்க முடியாமல் எனக்கு தூக்கம் வருகிறது என்று அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். வேத புஸ்தகத்தின் மீது பிரியமுள்ளவர்களாக சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேத புஸ்தகத்தை நேசிக்கும் இதயங்களை நீர் தாரும் ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து தியானித்து இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாகவும் ஆறுதலையும் அதிசயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் விடுதலையையும் இரட்சிப்பையும் மேன்மையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரையிலும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் அப்பா. யார் யாருக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை பாதை ஒரு சூனியமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, எதை செய்தாலும் எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, அப்படி இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவர் செய்கிற காரியங்களிலே அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை கண்டடையத்தக்கதாக, செழிப்பை கண்டடையத்தக்கதாக, கனி நிறைந்த ஒரு வாழ்வை காணத்தக்கதாக, அவர்களில் காணப்படுகின்ற எல்லா சாபக்கேடுகளையும் அகற்றி இந்த வேதத்தை வாசிக்கவும் நேசிக்கவும் பின்பற்றவும் செய்து இந்த வேதத்தின் வார்த்தைகளை கைக்கொள்ளும் பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்று முதல் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாளும் வேதத்தை வாசிப்பதை தியானிப்பதை, வேதத்தின் மீது உள்ள பிரியத்தை விட்டு தூரம் போகக்கூடாது கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஒவ்வொருவரும் தினமும் இந்த வேதத்தை கிரமமாக வாசித்து தியானித்து ஜெபிக்க நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். எல்லா தடைகளையும் நீர் நீக்கும் ஆண்டவரே, நீக்கும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.